மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரியை தாக்க முயற்சியானது செய்யப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறாரும். பேசலாம் கந்தன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமருத். தற்போது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா, தாம்பரம் துணை ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி தலைமையில நெடுஞ்சாலைத்துறையினர், அதே போன்று தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள், போக்குவரத்து துறையினர் என அனைவரும் ஒன்று சேர்ந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை, குறிப்பாக அந்த தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றத்திற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த ஆய்வு மேற்கொண்டனர். கடந்த சில மாத காலமாகவே இந்த போக்குவரத்து நெரிசல் வகையிலே தள்ளு வண்டிகள், அதே போன்று நடைபாதைகளை நெடுஞ்சாலைத்துறை ஜேசிபி எந்திரங்களை அகற்றி வந்தனர். இந்த நிலையில் இந்த ஆய்வு இன்றும் தொடர்ந்தது. அப்போது சட்டமன்ற உறுப்பினரும் அதே போன்று துணை ஆணையரும் அங்கிருந்து புறப்பட்ட சில மணி நேரத்திலே அங்கிருந்த உதவி பொறியாளர், அதாவது நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த உதவி பொறியாளர் வசந்த் என்பவரிடம் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். அது மாதிரி தாம்பரம் முடிச்சூர் சாலையில கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது, அதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அப்பொழுது அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அங்க எரிவாயு குலையை பைப்பு புதைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இருப்பதாக கூறினார். அப்பொழுது திமுகவினர் இல்ல மக்கள் பயன்பாட்டுக்கு உடனடியாக அதை மூடி சீர் செய்ய வேண்டும் கூறும்போது, எரிவாயு குலை பைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதை கூறும்போது, நீங்கள் பணம் எங்க இருக்குதோ அங்கதான் பணி செய்வேன் கேட்டனர் திமுகவினர். அப்பொழுது அந்த கொந்தளித்த அதிகாரி கைகளை நீட்டி, அப்போ நீங்கள் பணத்தை வாங்கியிருக்கலா என மீண்டும் குரல் எழுப்பவே இரு தரப்பிற்கு இடையே வாக்குவாதம் முற்றியது. இந்த நிலையில் அங்கிருந்து திமுக ஒன்று சேர்ந்து அந்த அதிகாரிகள் தள்ளிவிட்டு அடிக்க முற்பட்டதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அங்கிருந்த தாம்பரம் உதவி நெல்சன் தலைமை இருந்த போலீசார் அவரை அங்கிருந்து பத்திரமாக மீட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். இந்த சம்பவம் தற்போது ஒரு பரபரப்பாக ஏற்பட்டுள்ளது. அதாவது ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்த நிகழ்ச்சி இது போன்ற சம்பவம் நடைபெற்றது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அமனோஜ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.